வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பாடுக்கு இட்லி இன்றைக்கி, சாம்பார் இருக்குது. ஏதாச்சும் ஒரு தக்காளி சட்னி தேங்காய் போட்டு செய்யலான்னு செய்யணும். இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன் மக்கள். ஒரு ஊரில் பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் கடைசி பயலாக பிறந்தார். அவருடைய அப்பா நெல் ஃபேக்ட்ரி வச்சுருந்தார். அப்பா அவர் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் தமிழ் தான் படிப்பார். அப்போல்லாம் தமிழுக்கு தான் முதலிடம். ஆனால் அந்த சிறு வயசுலேயே பார்த்திங்கன்னா அவர் ஒரு வள்ளல். அந்த மாதிரி வள்ளலை சிறு வயசுலேயே அவருக்கு வந்துருச்சு. யாராச்சும் யூனிஃபார்ம் கிழிஞ்சிருந்தா உடனே தான் வீட்டில் இருக்கிறத 2 இருந்தால் 1 கொண்டு தெரியாமல் கொடுப்பார். சாப்பாடு இல்லைன்னா தான் வீட்டில் இருந்தே கட்டிக்கிட்டு அந்த மாதிரி அவருக்கு அப்படியே அந்த பழக்கம் வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா அவருக்கு ஒரு செயின் போட்டிருந்தாரு. அது வம்ச செயின்னு சொல்லலாம், அம்மாவோட செயினா. ஆனால் அவங்களுக்கு குடும்பம் பெரிய குடும்பம். அவங்க அம்மா தவறிட்டாங்க. அப்பா அதுக்கப்புறம் அவங்க அப்பா 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த 2ஆம் தரங்களுக்கு பிள்ளைங்க இருந்துச்சு. குடும்பம் பெரிய குடும்பமாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய நண்பர் படிக்க ஆசை, படிக்கிறதில்ல, ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் போடும்போது பணம் கட்டணும்ல, பணம் இல்லாதனால அந்த குடும்பம் கொஞ்சம் சிரமமான குடும்பம். பணம் கட்டணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது இவர் பார்க்குறாரு. என்ன விஷயம்ப்பா, ஏன் அழுகிறேன்னு கேட்கும்போது, ஃப்ரெண்டு, அந்த ஊருக்கு அவர் ஃப்ரெண்டு, ஏன் அழுகிறடா அப்படின்னு கேட்க, அவர் ஃப்ரெண்டு பேர் வைத்தீஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு வேலை கிடச்சிருக்கு, ஆனால் எனக்கு பணம் கட்டி என்னைய சேர்த்து விடுறதுக்கு ஆள் இல்லை. நான் வேலைக்கு போனேன்னா என் குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு ஆள் இல்லைன்னா அழுகவும். அப்பாவுக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, கழுத்தில் கடந்துச்சு பார்த்தீங்களா செயின்னு, அதை கழட்டி இதை போய் வச்சு நீ வேலைக்கு போ. நம்ம என்ன சொல்லுவோம், நீ வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வாங்கி என் பொருளை திருப்பி கொடு, எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க அப்படின்னு என்ன சொல்லுவோம். வீட்டுக்கு தெரியாமல் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அப்படி தான் சொல்லுவோம். அவர் நீ நல்லா வேலைக்கு போ, உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவருக்கும் வேலை கிடச்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா தீபாவளி நேரம் தான் நினைக்கிறேன், குளிக்க கூப்பிட்றப்ப எங்கடா செயின்னு கேட்க, செயினை அங்கே இருக்குது இங்கே இருக்கு எங்கடான்னு அடிக்கவும், என் நண்பனை வேலைக்காண்டி கழட்டி கொடுத்துருக்கேன் அப்படிங்கவும் கோவம் அடிச்சிடுவார். அதோட என்ன பண்ணிடுவார், நான் இங்கே இருக்கலைன்னா அப்பாவுக்கு தெரியாமல் சென்னைக்கு வந்துடுவார்.
சென்னைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டூடியோவாக ஏறி இறங்கி எனக்கு நல்லா நடிக்க தெரியும், நான் நல்லா நடிப்பேன்னு ஒவ்வொரு இதாக கேட்டு அதுக்கப்புறம் வந்து நாடக கலையிலலாம் சேர்ந்து ஒரு திறமைசாலியாக வந்தார். இப்படி இருக்கும்போது படத்துலாம் நடிச்சிட்டாரா, ஆனால் சாப்பாட்டுக்கு வந்து சிரமம். இப்போ ஒரு ப்ரொடியூசர் மேனேஜர் அப்படின்னா அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. இதை அவர் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, மனசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாத்தியத்திலேயே அனைவரும் சமம் சொல்லி எல்லாத்துக்கும் சாப்பாடு, அது கொஞ்சம் வெறும் சாம்பார் சாதம்லாம் இல்லை, கறி சாப்பாடோடு வாங்கி எல்லோரும் சரிசமமாக உட்காந்து சாப்பிடணும், அதை வழி நடத்தினது. இதெல்லாம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதாங்க மக்களே? தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வேலைக்காண்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா செயினு, இவர் தான் சென்னைக்கு வந்துட்டார்ல, சென்னைக்கு வந்து அந்த நண்பர் செயினை கொடுத்துட்டு ஒன்னால தான் நான் இன்றைக்கி இந்த பேரும் புகழ் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டு போனார். அவருக்கு வந்து இந்தாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும், நடக்கணும், பொய் பிடிக்காது, நேர்மையாக இருக்கணும், கேட்டால் அள்ளி கொடுக்குற தெய்வம். யாருன்னு சொல்லுங்கள் மக்களே பார்க்கலாம். இந்த மக்களுக்காண்டி அவர் பாடுபட்ட மனுஷன். நம்ம வந்து அரசியலுக்கு வந்தால் அந்த மக்களை நல்ல வழி கொண்டு வரலாம், அவங்களுக்கு இவங்களால ஒன்றும் கிடைக்காது, நம்ம வந்தோம்னா அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கலான்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. மக்களாகிய நீங்கள் எல்லாரும் அவரை, ஆனால் ஜெயிச்சார், ஜெயிக்கலாம் இல்லை, ஜெயிச்சார். இன்னும் கொஞ்ச நாள் அவர் வாழ்ந்திருக்கலாம், நம்மளுக்காண்டியே அவர் வாழ்ந்திருக்கலாம். வாழ்ந்து இருந்தால் இன்னைக்கு இந்த நாடு பொன்னாடாக இருந்திருக்கும் அல்லவா? மக்களுக்காண்டியே இருந்து, மக்களுக்காண்டியே அழுது, மக்களுக்காண்டியே கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளே போட்டு தான் பிள்ளைய நினைக்க கிடையாது, தான் மனைவியை நினைக்க கிடையாது, மக்கள்னே கிடந்து இன்னைக்கு மண்ணுக்குள்ளேயும் போயிட்டார் மக்களே. அது யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். கமெண்டில் சொல்லுங்கள். பிடித்திருந்தால் லைக் போடுங்க. இதை எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்மளால் முடிந்தால் 4 பேருக்கு நல்லது செய்யணும். ஒருத்தங்க பசின்னு வந்துட்டா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு வாங்கி கொடுங்க. மூஞ்சியை சுளிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அன்பால் சொல்லுங்களே, அதிகாரமாக பேசாதீங்க. அன்பால் இந்த மாதிரி நடங்கன்னா நிறைய மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. அதிகாரத்தில் சொன்னோம்னா அது நம்மளுக்கு இதாயிரும். அதனால் மக்களாகிய நீங்கள் அனைவரும் 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. அதே போல் இந்த ரோட்டோரத்துல எல்லாம் படுத்து கிடப்பாங்க, இந்த பனி நேரத்துலலாம் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச உதவி போய் கம்பளி வச்சுட்டு ஏதோ ஒரு வச்சுட்டுங்க. நிறைய பேர் செய்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து நிறைய, நான் அந்த டிவியை பார்ப்பேன், யூடியூப்பில் பார்க்குறேன், ஒரு மனிதர் வந்து எல்லாத்துக்குமே பிச்சுட்டு வாங்கி பொத்தி விட்றாரு. அந்த மாதிரி மாமனிதர்லாம் இனிமேல் பார்க்க போகிறோமான்னு தெரியலை. அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவிங்களா, அதாவது கம்பளி பெட்ஷீட் வாங்கி சாத்தினோம்னா நம்மளுடைய கர்மங்கள் குறையும். கம்பளி பெட்ஷீட்லேயும் சரி, அதில் 4 வித்தியாசம் இருக்குது மக்களே. ஒன்று, கம்பளி பெட்ஷீட்டில் கர்மங்கள், பித்திரு தோஷம், இந்த இதெல்லாம் போகும். நூல் பெட்ஷீட்டில் வந்து நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பாவங்கள் தெரிஞ்சே செய்வோம். இந்த பிராணிகளை அடிப்போம், இந்த பிராணிகளை மிதிப்போம்,
ஏதாச்சும் ஒன்று செய்யாமல் நம்ம பிறவியில் இருந்திருக்கவே மாட்டோம். அந்த கர்ம காரியங்கள் முடிகிறதுக்கு வேண்டிய இந்த நூல் துணி வாங்கி தைச்சிட்டு வாங்கி கொடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் 4 பேருக்கு அன்னதானம் வாங்கி போடுங்க. கோயில் குளத்தில் வந்து இப்போ நம்ம காசு பணம் போடுறோம், உண்டியலில் போடுறோம்ல மக்களே. நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு கோயிலில் வந்து உண்டியலை எண்ணுறாங்க, அதுக்குள்ளாரையே நிர்வாகி அதை எடுத்து சொருகிக்கிறாங்க. நம்ம வந்து பயபக்தியாக சாமிக்காண்டி விரதம் இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் அந்த உண்டியலை போடுவோம். அதில்குள்ளேயே அந்த கோயிலுக்குள்ளேயே எப்படிலாம் இருக்காங்க. அந்த காசை வந்து 4 பேர்த்துக்கு அன்னதானம் வாங்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், புண்ணியத்துலேயும் புண்ணியம், அதுதான் புண்ணியம். ஆமாம். அதே போல் நம்மளுக்கு இந்த பித்திரு தோஷங்கள் இருக்குல்ல, அந்த வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்றா இருக்கும். அது ஜாயின் பண்ணுற மரத்துக்கிட்டவே அந்த மரத்தை சுற்றியும் சர்க்கரை, நாட்டு சர்க்கரையில் பச்சரிசியை ஊறப்போட்டு நைட்டை ஊறப்போட்டு காலையில் அந்த நாட்டு சர்க்கரையில் போட்டு கொண்டு போய் இந்த மரத்தை சுற்றி போட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா உங்கள் கர்ம காரியங்கள் முடியும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. நம்ம போய் உண்டியலில் போடணும்னா அதெல்லாம் இது கிடையாது. நம்மளுடைய கர்மத்தை கழிக்கணும்னா அன்னதானம் பண்ணுங்க. பிள்ளைங்களை படிக்க வைங்க. அனாதை பிள்ளைங்களுக்கு தாலி எடுத்து கொடுங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சீங்களா உங்களுடைய கர்ம காரியங்கள் நிச்சயமாக ஏற்கப்படுங்க. வணக்கங்க.